Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் प्रवीण उत्तरादல विरोधाभास अलंकार வந்து நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. वास्तविक विरोध न होते हुए भी जहां विरोध का आभास प्रतीत हो वहां विरोधाभास अलंकार होता है. வாஸ்தவிக்னா வந்து பார்த்தா உண்மையாக அந்த இடத்துல வந்து முரண்பாடே இருக்காது. விரோத்னா முரண்பாடு. ஆனா முரண்பாடு இருப்பது போல தோன்றினால் அதுதான் விரோதாபாஸ் அலங்காரன்றாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? ஜெய்சின எக்ஸாம்பிள். माली आवा देकर कलियन करी पुकारी फूलू फूले चुन लिए காலி அமாரி பாரின்றாங்க. ஸோ மாலினா தோட்டக்காரர்ப்பா. தோட்டக்காரர் வருவதை பார்த்து அங்கே இருக்கிற மொட்டுக்கள், ஸோ பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்குங்களே, ஸோ மொட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூவி அழைக்குது. ஃபூலு ஃபூலே சுன்லியே. ஸோ தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, மலர்ந்த பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுன்னு போகிறாரு. காலி அமாரி பாரி, அங்கே இருக்க முட்டுக்கள்லாம் வந்து பேசுதுப்பா, நாளைக்கு நம்மளோட தருணம், ஸோ நாளைக்கு நம்மளும் மலர்ந்துட்டோன்னா நம்மளையும் பறிச்சுன்னு போவாங்க சொல்லிட்டு அங்கே இருக்க முட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. யஹா மாலி கலியும் அவர் ஃபூலோங்கா கத்தன் கியா கயா ஹே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலினா தோட்டக்காரர், கலியோனா முட்டுக்கள் மற்றும் பூக்களை பற்றி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த கவிதையில். पर ये अप्रस्तुत प्रसंग से इनका कोई संभव नहीं है. प्रस्तुतனா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்பா, அப்பிரஸ்துத்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா. டைரக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்காரர், முட்டுக்கள், பூக்கள் பற்றி டைரெக்டாக இந்த கவிதையில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் நம்மளுக்கு இதில் சொல்லிக்கிறாரு. மனிதன் வாழ்க்கை நிலையற்ற தன்மைன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிறாரு. அப்போது இந்த கவிதையில் டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பொருளும், இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறொரு பொருளும் நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. இதில் டைரெக்டாக இந்த கவிதையில் பாருங்கப்பா எந்த ஒரு முரண்பாடு இருக்காது. ஆனால் ஆத்தர் வந்து பாருங்கள் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை நிலையற்ற தன்மைன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு முரண்பாடு இருப்பது போல தோன்றினால் அதுதான் விரோதாபாஸ் அலங்காரன்றாங்க. அந்நிய உதாரணம்னா மற்ற எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாங்களா? சுதி ஆயே சுதி சாயின்றாங்கப்பா. நினைவு வந்தால் நினைவு போயிடுன்றாங்க. அப்போ ஒருத்தர் நினைவு வந்தால் அந்த நினைவு எப்படி போயிடும்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முரண்பாடு இருக்கிறது மாதிரி தோன்றுது. ஆனால் ஆத்தர் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தரோட நினைவு வரும்போது நம்மளை நம்பே வந்து நம்ம மறந்துடுறோம். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு வந்து நம்மளுக்கு இல்லை, ஆனால் முரண்பாடு இருக்கிறது போல தோன்றினால் அதுதான் விரோதாபாஸ் அலங்காரன்றாங்க. சுதி ஆனேசி சுதி சலி ஜாத்தேஹேன்றாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆத்தர் சொன்ன விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு முரண்பாடும் வந்து இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிற சென்டென்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு முரண்பாடு வந்து இருக்கிற மாதிரி தோன்றுது. யஹா விரோத் திகாயி பத்தாஹே. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு முரண்பாடு நம்மளுக்கு வந்து தெரியுதுன்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரோதாபாஸ் அலங்கார் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.